நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே. நம் அல்லாவே போற்றி புகழ்கின்றோம். அல்லாவிடமே உதவி தேடுகின்றோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளின் செயல்களை விட்டும் நிச்சயமாக நாம் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழி செலுத்துவானோ அவனை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை. நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை. மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்று. பேச்சுகளில் மிக சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிமுறையிலே மிக சிறந்த வழிமுறை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால மனிதர்கள் யார் அறிவாளி யார் முட்டாள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தான் இந்த பயான் நம்ம பேச போகிறோம். இந்த பயான் ஈமான் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் கவனமாக மன ஒருமைப்பாட்டோட செவியேறுங்க. இதன் மூலமாக அல்லாஹ் நம்மளோட உள்ளங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இப்போ பொதுவாக அறிவாளி யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம புத்தகங்களை படிச்சிருப்போம், இல்லை வரலாற்று புத்தகங்கள் கூட படிச்சிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் மீடியாக்களில் வீடியோக்களில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, அறிவாளின்னா ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. படைப்புகளை கண்டுபிடித்தவர்கள், உதாரணத்துக்கு உயிர்ப்பு விசை கண்டுபிடித்தவர்கள், மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள், தொலைக்காட்சி கண்டுபிடித்தவர்கள், கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பல லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த லிஸ்ட்டில் படைப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு, இவர் அறிவாளி அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குது இந்த உலகம். இவங்க அறிவாளியான்னு கேட்டால் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் படைப்பினங்களை தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர படைத்த இறைவனை கண்டுபிடித்தது கிடையாது. அப்போ உண்மையான அறிவாளி யார் அப்படின்னா, படைத்த இறைவனை கண்டுபிடித்தவர்கள் தான் அறிவாளி அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. அந்த வகையில் அல்லாவின் பார்வையில் யார் அறிவாளி அப்படின்னு குரான்லேருந்து நம்ம பார்க்கலாம். 35வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாவின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் இதை பதிவு செய்கிறான். எப்படின்னா, இறைவனை பற்றி மனிதர்கள் பல சிந்தனைகள் கொண்டவங்களாக இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு பல இறைவன் கொள்கை கொண்டவங்களும் சரி, இல்லை இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி. இப்போ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையில் உண்மையான இறைவன் ஒருத்தவங்க இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு அவங்க வருவாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அந்த ஆய்வுக்கு தங்களை உட்படுத்தும் போது, அப்போ இந்த ஆய்வு செய்யும் போது ஒரு முடிவுக்கு வருவாங்க, என்னை படைத்த இறைவன் ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த இறைவன் ஒருத்தவன் என்னை எதுக்காக படைச்சான் அப்படிங்கிற மேலும் மேலும் அந்த சிந்தனைக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் போது, அப்போ இறைவனுக்கு எதனையும் இணைவிக்கக்கூடாது, அவனோட கட்டளைகளை முழுமையாக நம்ம நிறைவேற்றணும், அவனோட வரம்புகளை மீறக்கூடாது, அப்போ அவங்களோட விசாரணை கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தங்களோட வாழ்க்கையை முழுவதும் அல்லாவுக்கு முற்றிலும் அடிப்படைந்ததாக வாழக்கூடிய அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபியை நம்ம சொல்லலாம். நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் தான் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ அவர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறார், மிக சிறந்த அறிவாளி அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு இதை படிப்பினையாக நமக்கு அவரோட வரலாற்று சம்பவங்களில் குரானில் பதிவு செஞ்சு காட்டுறான். ரெண்டாவதாக இங்கே முட்டாள் அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இம்மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், இந்த அறிவினர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுகின்றனர். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள்தான் அறிவினர்கள், எனினும் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் இது பதிவு செய்கிறான். அப்போ ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொள்ளாத ஒரு மனிதன்கிட்ட தாவா செய்கிறான் அப்படின்னா, நீ இறைவனை நம்பிக்கை கொள்ளு, இறைவன் ஒருத்தவன் இருக்கான், அவன் தான் இந்த வானம் பூமி நிர்வாகம் செய்கிறான், அவனுக்கு எதனையும் இணை வைக்காத அப்படின்னு சொல்லி தாவா செய்யும்போது, அந்த இறை நிராகரிப்பாளன் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடியவனை பார்த்து நீங்களாம் மூட நம்பிக்கையில் இருக்கீங்க, நீங்கள் தான் முட்டாள், நாங்களாம் மிக சிறந்த அறிவாளி, நாங்கள் அறிவில் மேம்பட்டவங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் அறிவியோட ஆதாரத்தை கொண்டு தான் எதாக இருந்தாலும் நம்பிக்கை கொள்வோமே தவிர மூட நம்பிக்கையில் உள்ளவங்களால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பெற்ற மாட்டோம், நாங்கள் இறைவனை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிராகரித்து தங்களோட அறிவுக்கு கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பெருமை அடிச்சுப்பாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவங்க முட்டாள் கிடையாது, இறைவனை நிராகரிக்கக்கூடியவங்க தான் முட்டாளே அப்படின்னு. இப்போ அல்லாஹ் இவங்களை ஏன் முட்டாள்னு சொல்கிறான் அப்படின்னா, இவங்க இறைவனை நம்பாதவங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட வார்த்தையும் உங்களோட செயலும் அமையுது. எப்படின்னா, இந்த வானபூமி யாரா படைச்சா, மனிதனை யாரா படைச்சா அப்படின்னா, இவன் ஒரே வார்த்தையாக சொல்லக்கூடியது இயற்கை படைச்சதுன்னு சொல்லுவான், இல்லைன்னா தானாக உருவாச்சுன்னு சொல்லுவான். தானாக ஒரு பொருள் எப்படி உருவாகுங்கிறது தான் இங்கே கேள்வி. ஒரு பொருள் ஒன்று இருந்துச்சுன்னா அதை தயாரிப்பாளன்னு ஒருத்தவன் இருப்பான். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம், பல படைப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது படைத்த ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை, அதான் அறிவுபூர்வமான வார்த்தை. ஆனால் தங்களை அறிவில் மேம்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தானாக உருவாயிடுச்சு, யாரும் படைத்த ஒருத்தவன் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய இந்த மனிதர்களை பார்த்து தான் இறைவன் என்ன சொல்கிறான், இவன் தான் முட்டாளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் இதை பதிவு செய்கிறான். அப்போ இந்த இடத்துல
இறைவனை நம்பிக்கை கொள்ளாதவன் எவ்வளோ பெரிய பட்டம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருந்தாலும் சரி, மனிதர்கள்ட்ட தம்பட்டம் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பட்டம் வாங்கியிருந்தாலும் இவங்க அல்லாஹ் கிட்ட மிக பெரும் முட்டாள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் வருவாங்களே தவிர அறிவாளின்ற லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அதே போல் அவங்க முஃப்தியாக இருந்தாலும் சரி, ஆலிமாக இருந்தாலும் சரி, இல்லை இமாமாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து அல்லாவோட ஷரியத் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாவோட கட்டளையின்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கல, மக்களை வழி நடத்தலை அப்படின்னா, அவங்க அல்லாவை அஞ்சலை அப்படின்னா இவங்களும் முட்டாள் லிஸ்ட்டில் தான் கருதப்படுவாங்க. அப்போ அதே போல தான் இந்த இடத்துல நம்ம விளங்கிக்கணும், அல்லாவை வந்து நம்பிக்கை கொண்டு அவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் இங்கே அறிவாளினும், அல்லாவை நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாவை அஞ்சாதவர்களும் இங்கே முட்டாளனும் இந்த வசனத்தை கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தெளிவடைகிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஈமான் கொண்டவனும் ஒரு ஈமான் கொள்ளாத நிராகரிப்பாளனுக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது ஒரு முட்டாள் செல்வத்துக்கு பின்னால் சென்று தன் நிம்மதியை இழப்பான். ஒரு புத்திசாலி தன் செல்வத்தை மறுமையில் நிம்மதி பெறுவதற்காக அல்லாவின் பாதையில் செலவழிப்பான் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு முட்டாள் அப்படிங்கிறவன் அல்லாவை அவனோட மறுமை நாள் விசாரணையை வந்து நம்பிக்கை கொள்ளாதவன். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் அவனோட செல்வத்தை கொண்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், திருப்தி பெறுவான், சந்தோஷப்படுவான். இது அவனை வந்து என்ன பண்ணுவான், அவன் செல்வம் வந்து அவனை காக்கும், அவனோட பிரச்சனைகளை எல்லாமே இந்த செல்வத்தின் மூலிமா அவனுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். ஒரு நாள் அவனை விட்டு அந்த செல்வம் பறிக்கப்படும் போது அல்லது அவனோட மரணம் அவனை தழுவும் போது அன்றைக்கி அவன் வருத்தப்படுவான். அல்லாவோட மறுமை நாளோட விசாரணையில் இதை கொண்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா வேதனை தான் படுவான். அவன் இந்த செல்வத்தை கொண்டு எந்த அளவுக்கு சந்தோஷமும் ஆணவத்திலையும் அந்த ஒரு வரம்பு மீறுதலையும் இருந்தானோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவன் மரணத்துக்கு பின்னாடி வருத்தப்படுவான். இந்த செல்வம் வந்து இந்த நரக வேதனையில் விட்டு என்னை காப்பாற்றலையே அப்படின்னு அன்றைக்கி வருத்தப்படுவான். அதே போல் அல்லாஹ்கிட்ட அவன் என்ன கேட்பான், அல்லாஹ் நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, இந்த பூமியில் நான் இந்த செல்வத்தை உன்னோட பாதையில் செலவழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் அன்றைய நாள் அவனுக்கு அது பயனளிக்காது, அது அவனுக்கு நிம்மதியும் தராது, அது அவனுக்கு ஒரு துக்க நாளாக வந்து அறிவிக்கப்படும். அப்போ இது வந்து ஒரு முட்டாள் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஒரு அறியாமையினால் ஏமாற்றத்தை அடைஞ்சு மிக பெரும் நஷ்டத்தை அந்த நரகத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறது தெளிவாகுதா. அதே போல் ஒரு புத்திசாலி யார் அப்படின்னா இறைவனை நம்பிக்கை கொண்டவனும் மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான். அப்போ அந்த மறுமை வாழ்க்கை நிரந்தரணும் போது அந்த மறுமைக்காகவே இந்த பூமியில் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வருங்காலத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அல்லாவோட பாதையில் செலவழிப்பாங்க. அது அல்லாவோட பாதையில் ₹1 இருந்தாலும் சரி, அது வந்து அல்லாவுக்காகவே அவங்க செலவழிக்கும் போது அதுக்காக அவங்க மறுமையில் மிக பெரும் நற்பயனை வந்து பெறுவாங்க. அப்போ அதை கொண்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனாலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நிம்மதியும் அடைவாங்க. அது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, அது ஒரு நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கை, சொர்க்கமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு அறிவிக்கப்படும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷம் கொள்வாங்க. அப்போ இந்த ஒரு மறுமை வாழ்க்கைக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அல்லாவோட பாதையில் இரவும் பகலும் வந்து என்ன பண்ணுவாங்க, அல்லாவோட பொருத்தத்துக்காக செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ இதிலேருந்து எது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெளிவாகுது. சரிங்களா. அதே போல் வந்து இந்த ஈமான் நமக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரே வழி குரான் தான். இந்த குரானை கொண்டு தான் நம்ம வந்து ஈமானில் வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அது நம்மளோட முயற்சி கொண்டு, இந்த குரானை கொண்டு தான் நம்மளோட ஈமானும் நம்மளோட அறிவையும் நம்மளால் வளர்த்துக்க முடியுமே தவிர இதை விட்டால் வேறு வழியே நமக்கு கிடையாது. அப்போ இறை நம்பிக்கை வந்து நம்ம எதன் மூலிமா பெற முடியும், குரான் மூலிமா தான் நம்ம பெற முடியும். ஒன்று படிக்கணும் அல்லது செவிசாட்சி கேட்கணும், பயானை கேட்கணும். இப்போ அந்த வகையில் தான் குரான் அல்லாஹ் சொல்கிறான், கல்வி அறிவுடையவரும் கல்வி அறிவில்லாதவரும் சமமாவார்களா, இந்த குரானை கொண்டு நல்லுபதேசம் பெறுபவர்கள் எல்லாம் கல்வி அறிவுடையவர் தான் அப்படின்னு சொல்லி 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் வந்து இதை பதிவு செய்கிறான். அதாவது என்ன படிக்க சொல்கிறான் அப்படின்னா, குரானில் 6 விஷயங்களை முதலாவது படிக்கணும். ஒன்று, அல்லாஹ்னா யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் சிஃபத் என்ன, அவனோட குணம் என்ன அப்படிங்கிறது முதலாவது படிக்கணும். ரெண்டாவது, மறுமையில் சொர்க்கம் ஒன்று இருக்குது, நரகம் இருக்குது, நரகம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு அப்படிங்கிறது படிக்கணும். மூணாவது, வானவர்கள் யார், அவங்களோட பண்பு என்ன அப்படிங்கிறது படிக்கணும். நாலாவது, தூதர்கள் நபிமார்களை பற்றி நம்ம படிக்கணும், அவங்களோட வருகையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை நோக்கம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இறுதி முத்தலின்னு நல்லா சொல்கிறான்ல. அப்போ நமக்கு வந்து அனுப்பப்பட்ட தூதர் யார், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவரோட வருகை நோக்கம் வந்து நம்ம படித்து வச்சுருக்கணும். அடுத்ததாக நமக்கு அருளப்பட்ட வேதத்தோட சட்டத்திட்டங்கள் ஷரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், படித்து வச்சுருக்கணும், அது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆறாவதாக விதி, இந்த விதியை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். இந்த 6 விஷயங்களை படிக்கணும். இரண்டாவதாக இதை நம்பிக்கை கொள்ளணும்.
அடுத்தது வந்து என்ன பண்ணும், இதன்படி நம்ம அமல்படுத்தணும். அது எப்படின்னா, ஒரு தனி மனிதனோட ஒழுங்கா இருந்தாலும் சரி, குடும்ப அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய நற்பண்புகளாக இருந்தாலும் சரி, அதே போல் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதன் நிர்வாகம், அதுக்கு கீழே நடக்கக்கூடிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அல்லாஹ்வோட கட்டளையின்படியும் அவனோட தூதரோட வழிகாட்டலின்படியும் நடந்தாதான் இதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னது, சொர்க்கம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அப்போ இந்த சொர்க்கம் நமக்கு வேணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு தந்த அருக்குடைய அல்லாஹ்வோட பாதையில் நம்ம செலவழிக்கணும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமாக இருந்தால் அல்லாஹ்வோட பாதையில் செலவழிக்கணும், பணம் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வோட பாதையில் செலவழிக்கணும், உடல் ஆற்றல் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும், உடல் ஆற்றலை செலவு பண்ணணும், அறிவு இருந்துச்சுன்னா அல்லாஹ்வோட பாதையில் அறிவை செலவு பண்ணணும். வீண் விரயம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கணும் குறிப்பாக. அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இஸ்லாத்தில் வந்து மூட நம்பிக்கைக்கு இந்த இடத்துல எங்கேயுமே இடம் கிடையாது. இஸ்லாம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கை நெறி, ஒரு மனிதன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது படைத்த இறைவன் முடிவு செஞ்ச விஷயம், அவன் தீர்மானித்த விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது அதை கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவன் தான் முஸ்லீம். சரிங்களா, அதையும் நம்ம வந்து விளங்கிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த இறைவனையும் மறுமையும் நம்பிக்கை கொள்ளாத இந்த முட்டாள்தனம் கொண்ட இந்த மனிதர்கள் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது குரானில் பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க வாழ்க்கை பற்றி அப்படின்னா, வாழ்க்கை என்பது எமது உலக வாழ்க்கை தவிர வேறு இல்லை, மரணத்தின் பின் நாம் எழுப்பக்கூடியவர்களும் அல்லர் என்று அவர்கள் கூறினர் அப்படின்னு சொல்லி 6வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான். அப்போ இறைவனையும் மறுமையும் மறுக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையை பற்றி இவங்களே முடிவு செஞ்சுக்கிறாங்க. என்ன வாழ்க்கைனா இந்த ஒரு வாழ்க்கை தான், இறந்த பிறகு ஒரு வாழ்க்கையே கிடையாது, ஸோ இந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லியும், அதே போல் வந்து நம்ம படைச்ச யார் இருக்கா, நம்மளை மரணத்துக்கு பின்னாடி யார் நம்மளை என்ன கேள்வி கேட்க போகிறா, நமக்கு யாரும் எஜமானும் கிடையாது, நம்ம யாருக்கும் அடிமையும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சிந்தனை சுதந்திரம் தரப்பட்டிருக்கு, அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அப்படி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மட்டமான ஒரு தன்மைக்கு வரும்போது தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எல்ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம குறிப்பிடுறோம். ஏன் அப்படின்னா, ஆண்கள் பெண்களைப் போலவும் பெண்கள் ஆண்களைப் போலவும் தோற்றமளிப்பார்கள், ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் திருமணம் செய்து கொள்வார்கள். The world to pass a constitutional referendum allowing same-sex marriage. This is the moment same-sex supporters in Ireland knew they'd made history. ஸோ நாங்களும் லவ் பண்ணுறோம், எங்களுக்கும் மேரேஜ் வேணும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் நான் இதை அட்டன் பண்ணுறதா நினைக்கிறேன். ஸோ நானாக இருக்கிற ஒரு இடம். ப்ரைட் கண்டிப்பாக முக்கியம். அதாவது ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பாலின, நீ ஆண்ன்றதையோ பெண்ணுன்றதையோ பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ ஆண்ன்றதுக்கும் பெண்ணுன்றதுக்கும் இந்த சமூக கட்டமைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு திருநங்கைக்கோ ஒரு திருநம்பிக்கோ LGBTQ பர்சனுக்கு சமூக கட்டமைப்பு எதுவுமே கிடையாது. ஒடுக்கப்பட்ட பாலினமாகவும் ஒடுக்கப்பட்ட பாலிருப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தன்னோட பாலினத்தை பெருமையாக தான் சொல்லணும். இந்த நான் பெருமையாக வாழ்கிறேன், உங்கள் மத்தியில் நான் பெருமையாக இருக்கேன் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் அந்த ப்ரைடு. பொதுமக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு, அதுக்கு தான் அந்த ப்ரைடு. சொசைட்டி என்ன நினைப்பாங்க, ஐ டோன்ட் கேர். நாங்கள் எங்களை அக்செப்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அக்செப்ட் பண்ணாதவங்க இருக்காங்க. அக்செப்ட் பண்ணாதவங்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன், ஐம் கே, ஹீஸ் மை பார்ட்னர் அஜித். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹாப்பி ப்ரைட். ஒரு மனிதன் வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல், அல்லாஹ்வால சபிக்கப்பட்ட ஒரு செயலை தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆணும் திருமணம் பண்ணுறது, பெண்ணும் திருமணம் பண்ணுறது. அப்போ இதுக்கு ஏன்டா இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னா, இது வந்து சிந்தனை சுதந்திரம், இது எங்களோட பிரைவேசி அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தம்பட்டம் படிச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து அவங்களோட முட்டாள்தனத்தையும் இந்த நாகரிகத்தை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, மனிதனோட அந்த நல்லொழுக்கத்தை வந்து சீர்கேடு உண்டு பண்ணுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, படைத்த இறைவனோட அந்த கட்டளை எது செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த அறிவு இல்லை. அதுதான் இதுக்கான ஒரு காரணமே அமையுது. படைத்த இறைவனையும் அவனோட கட்டளையும் அறிஞ்சிருந்தா இந்த நிலைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் முன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஷைத்தானோட அடிச்சு விடு. அப்போ ஷைத்தான் என்ன பண்ணா, தன் மன இச்சை பின்பற்றுற மாதிரி இந்த ஷைத்தானுங்களும் தங்கள் மன இச்சை பின்பற்றுறாங்க. அதுக்கு பேர் சிந்தனை சுதந்திரம் அப்படின்ற வேற பட்டம் வச்சுக்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததான் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, குரான் அல்லாஹ் இதையும் பதிவு செய்கிறான். நாம் இறந்து எலும்பாகி உக்கி மக்கி போனது பின்னர் புதிய ஒரு படைப்பாய் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றனர் அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான். அதாவது என்ன சொல்கிறான், நம்ம செத்தது பிறகு கபூரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட உடலில் உள்ள ரத்தங்களை எல்லாம் புழுக்களாக மாறி உறுப்புகள் எல்லாம் அரித்து நம்மளோட எலும்புகளும் அரித்து
அந்த கபூரில் புதைக்கப்பட்டது ஆணா அல்லது பெண்ணா, அவன் வெள்ளைனா கருப்பனா, அவன் எந்த ஊரை சார்ந்தவன் அப்படிங்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆன பின்னரும் யார் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவா? அடுத்ததா, நம் மரணித்து மண்ணான பின்னரும் எழுப்பப்படுவோமா? இது அறிவுக்கு எட்டாத தூரமான மீளுதலாகும் என்று கூறுகின்றனர். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளோட உடல் வந்து மண்ணோட மண்ணாக ஆன பின்னரும் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆன பின்னரும் இந்த இடத்துல மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது யார்? இது உங்களால் நிரூபிக்க முடியுமா? இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறீங்களா, அவனை உங்களால் கண்ணால் காட்ட முடியுமா? அதே போல் வந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது படையிட்டு உங்களால் காட்ட முடியுமா? இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல, இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த அறிவியல் அத்தாட்சி இல்லாதனால எங்களால் இது எதுவுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், நிராகரிக்கிறான். அப்போ நிராகரிக்கும் போது இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, மறுமை ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற அந்த உறுதியில் தான் அவன் நிராகரிப்பில் நிற்கிறான். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ நிராகரிப்பில் இருக்கும்போது, அவன் உறுதியாக இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ அத்தாட்சி காட்டினாலும் அது பயனளிக்காது. அது குர்ஆன்லயே அல்லாஹ் என்ன சொல்கிறான், பதிவு செய்கிறான், நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளோ அத்தாட்சி காட்டினாலும் அவங்களுக்கு பயனளிக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அவன் நேர்வழி விரும்பக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் இதன் மூலிமா அவனுக்கு நேர்வழி காட்டுவான். அவன் நிராகரிப்பாலேயே மீண்டும் சென்றான் அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது அப்படிங்கிறது இதுலேயே விளங்கிக்கணும். அப்போ இந்த நிராகரிப்புக்கும் குறிப்பாக என்ன காரணம் அப்படின்னா, அவன் உள்ளத்தில் ஆழமான சந்தேகம் அப்படிங்கிறத இதில் விளங்கிக்கணும். சந்தேகம் இருக்கிறனால தான் அவன் அல்லாவையும் மறுமையும் வந்து என்ன பண்ணுறான், நிராகரிக்கிறான். இதில் வந்து இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இதில் முஸ்லீம்களும் விதிவிலக்கு கிடையாது. முஸ்லீம்களும் இதில் சந்தேகத்தில் தான் உழண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். எப்படின்னா, எவர்கள் அவ்வேதத்துக்கு வாரிசுகளாக ஆகப்பட்டார்களோ அவர்களும் நிச்சயமாக இதில் பெரும் சந்தேகத்தில் தான் ஆழ்ந்து கிடக்கின்றனர் அப்படின்னு சொல்லி 42வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் முஸ்லீம்களும் இதில் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதில் பதிவு செஞ்சுட்டான். அப்போ இன்றைக்கி வந்து வேதத்துக்கு வாரிசு அப்படின்னா இன்றைக்கி குர்ஆனுக்கு வாரிசு யார், முஸ்லீம்கள். அப்போ முஸ்லீம்கள் வந்து வேதத்துக்கு வாரிசாக இருக்கும்போது இந்த முஸ்லீம்கள் வந்து நம்பிக்கை கொண்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க நிராகரிப்பாளர் பக்கம் தான் சென்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது இன்னொரு வசனத்தில் கூட அல்லாஹ் என்ன எப்படி சொல்கிறான் அப்படின்னா, இவர்கள் நம்பிக்கை கொண்டோர் என்று கூறுகின்றனர், ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல பதிவு செய்கிறான் குர்ஆனோட ஒரு வசனத்தில். வந்து முஸ்லீம்கள் அனைவரையும் அவங்க என்ன பண்ணுறான், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கண்காணிக்கும் போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் என்ன பண்ணுறான், குர்ஆனில் பதிவு செய்கிறான். என்னது, முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டவும் சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட செயல்களும் இறை நிராகரிப்பின் பக்கம் தானே போய்கிட்டு இருக்கு, இறை நம்பிக்கை கொண்டவங்க பக்கம் வரலையே, ஏன்னா நீங்கள் முற்றிலும் அடிப்படையவில்லையே. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு சொத்து பிரித்தலாக இருக்கட்டும், ஒரு குடும்ப விவகாரமாக இருக்கட்டும், கணவன் மனைவி விவகாரமாக இருக்கட்டும், அல்லாஹ்வோட கட்டளையின்படி தான் நடக்குதா, அரசு தொட்டு செஞ்சுட்டு பார்க்கணும். அப்போ ஒரு குடும்ப விவகாரங்களையும் ஒரு தனி மனிதன் விவகாரங்களையும் அல்லாஹ்வின் கட்டளையின்படி நம்ம வாழலை அப்படின்னா நம்ம எப்படி முஸ்லீமும் எப்படி நம்பிக்கை கொண்டவனும் சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ் தான் இங்கே போட்டு உடச்சிட்டான்ல, நம்மளோட லட்சணத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான், போட்டு உடச்சிட்டான். இது யாரும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது, இது மறுக்கப்பட முடியாத உண்மை, அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீம்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம் அளவு தான். அவன் பேரில் வந்து என்ன பண்ணுவான், முஸ்லீம் பேர் வச்சுப்பான், சர்டிஃபிகேட்டில், லைசன்ஸில், ஆதார் கார்டில், பாஸ்போர்ட்டில், இப்படி எல்லாத்துலேயும் தன்னை முஸ்லீம்னு வெளிப்படுத்திப்பானே தவிர செயல்கள் எல்லாமே காஃபிருக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு வேறுபாடே இருக்காது. ஒரு முஸ்லீம் ஏன் தொழுவுறது இல்லை அப்படின்னா அவன் உள்ளத்தில் சந்தேகம் இருக்கிறனால தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களே, ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொழுகை. முஸ்லீம்கள்னால் தொழுகை கடைப்பிடிப்பாங்க, காஃபிர்கள் தொழுகை கடைப்பிடிக்க மாட்டாங்க, அவங்க விட்டுருவாங்க. அப்போ இந்த இடத்துல இது வந்து அரபுகளுக்கு வந்து டெஃபினேஷன் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி தொழுறவங்க அல்லாஹ்வோட மற்ற சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுறதே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா குர்ஆன்ல அல்லாஹ் இதையும் எச்சரிக்கை செய்கிறான், சிலதை ஏற்று சிலதை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்களே அப்படின்னு. அப்போ நம்ம வந்து அல்லாஹ் என்ன சொல்கிற, இந்த இடத்துல அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சு கொள்ளுங்கள், உங்களால் முடியுமானவரை கட்டுப்படுங்கள். அப்போ எது முடியும் எது முடியாதுன்னு அவன் தீர்மானிப்பான். அவனுக்கு தெரியும் நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம எதுக்காக எவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், பூமிக்காகவா இல்லை மறுமைக்காகவா அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து நாளைக்கு தீர்மானிப்பான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுலேருந்து நம்மளோட ஈமான் தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண நம்ம முயற்சி செய்யணும், சரிங்களா? அடுத்ததாக இந்த சந்தேகம் இருக்குல்ல, இந்த சந்தேகத்தினால தான் அல்லாஹ்வுக்கு வந்து கட்டுப்பட மறுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அப்போ இந்த சந்தேகம் கொள்ளக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, உங்களை நாம் படைத்தது எல்லாம் வீணுக்காக தான் என்றும் நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் மீட்கப்பட மாட்டீர்கள் என்னும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அப்போ இங்கே அல்லாஹ் என்ன கேட்குறான், ஒரு மனிதனை, இந்த மனிதரை வந்து நான் படைத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாதா, எனக்கு ஏதோ டைம் பாஸ் ஆகலை அதுக்காக தான் உங்களை படைச்சி எனக்கு பொழுதுபோக்கு ஆகலை அப்படின்னு நான் உங்களோட படைச்சி உங்களோட வாழ்க்கை சரித்திரங்கள்லாம் பார்த்து அப்படியே ரசித்து இதுக்காக தான் நான் உங்களை படைச்சனா அப்படின்னு கேட்குறான். அதுக்காகலாம் உங்களை நான் படைக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அடுத்த கேள்வி என்ன கேட்குறான் அப்படின்னா 75வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில், மனிதன் விசாரணையின்றி வெறுமனை விட்டுவிடப்படுவான் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல கேள்வி கேட்குறான்.
அப்போ மனிதர்கள் வந்து கால்நடைகளா? மனிதனும் கால்நடை சமமா? ஏன்னா கால்நடைக்கு தான் மறுமையில் வந்து விசாரணை கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து அப்படி இல்லை. அவனுக்கு வந்து மறுமையில் வந்து அவனோட செயல் குறித்து நாளைக்கு விசாரணை செய்யப்படுவான். அப்போ அவனோட லட்சணம் வந்து நாளைக்கு மறுமையில் அறிவித்து அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பானா இல்லை நரகத்தை தருவானா அப்படிங்கிறது நாளைக்கு அல்லாஹ் தான் நாளைக்கு மறுமையில் முடிவு செய்வான். ஸோ இந்த இடத்துல வந்து தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது, விசாரணை ஒன்று இருக்குது. அப்போ அவனோட செயலில் அப்படியே அல்லாஹ் விட்டுற மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறான். அடுத்ததா, அல்லது தீமைகள் செய்வோர் என்னிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணுகின்றனரா? அவர்கள் தீர்ப்பு செய்து கொள்வது மிக கெட்டதாகும் அப்படின்னு சொல்லி 29வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னது அப்படின்னா, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் யார் என்ன கேட்க போகிறா, என்ன கேள்வி கேட்க யார் இருக்கா அப்படின்னு இவனே முடிவு செஞ்சுக்கிட்டு இவனோட பாவத்திலையும் வரம்புலையும் உச்சகட்டம் அடைஞ்சு போய்கிட்டே இருந்தானா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எதுவுமே கிடையாதா இவன் பாவத்துக்கு? இப்போ அநியாயக்காரர்கள்லாம் அல்லாஹ் விட்டு வைக்க காரணமே என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவன் பாவம் அதிகரிச்சுக்கிட்டோம், நாளைக்கு மறுமையில் அவனுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, அதனால நான் விட்டு வச்சிருக்கேன், ஆனால் அது அவனுக்கு நல்லதுன்னு அவன் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த பாவங்கள் லிஸ்ட்டில் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம குறிப்பிடுறோம். முதலாவது, இறைவனை நிராகரிக்கிறது. அல்லாஹ்வை நிராகரித்தாலும் சரி, அவனோட கட்டளை நிராகரித்தாலும் சரி, அதே போல் அல்லாஹ்வுக்கு இணை வச்சாலும் சரி, இது மிக பெரும் பாவங்களால் தண்டிக்கப்படுவான். ரெண்டாவது, மார்க்கத்தோட கடமைகளை வந்து நிறைவேற்றாமல் இருந்தால் தண்டிக்கப்படுவான். அதே போல் வந்து அரசர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் தலைவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றினாலும் தண்டிக்கப்படுவான். அதே போல் வந்து கொலை செய்கிறதா இருக்கட்டும், சூனியம் வைக்கிறதா இருக்கட்டும் தண்டிக்கப்படுவான். அனாதை சொத்துக்களை விழுங்குறதா இருந்தாலும் சரி தண்டிக்கப்படுவான். அதே போல் வட்டி விடுறவனாக இருந்தாலும் சரி தண்டிக்கப்படுவான். போர்க்காலத்தில் வந்து புறமுதுக்கிட்டு ஓடினாலும் தண்டிக்கப்படுவான். அதே போல் பெண் மீது அவதூறு சொன்னாலும் தண்டிக்கப்படுவான். கற்பழிப்பு விபச்சாரம் செஞ்சாலும் தண்டிக்கப்படுவான். அதே போல் திருடுறது, மோசடி செய்கிறது, லஞ்சம் வாங்கிறது இப்படி செஞ்சாலும் தண்டிக்கப்படுவான். அதே போல் ரவுடிசம் செஞ்சாலும் தண்டிக்கப்படுவான். அப்போ இந்த தண்டனைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, அது எப்போ? தீர்ப்பு நாளில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறான். குர்ஆனில் இன்னும் தெளிவாக எந்த அளவுக்கு விவரிக்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மையும் தான் செய்த தீமையும் தனக்கு முன் கொண்டு வரப்படும் நாளில் தீமை செய்த ஆத்மா தனக்கும் அதற்கும் நீண்ட தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், மேலும் அல்லாஹ் அடியார்களுடன் பெரும் கருணையாளன் ஆவான் அப்படின்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் எச்சரிக்கை என்ன அப்படின்னா, மரணத்துக்கு முன்னாடி நீ திருந்திக்க. எவ்வளோ பாவம் பண்ணாலும் அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்கிறான், அல்லாஹ் மிக கருணையாளன்னு சொல்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ரஹ்மான் இருக்கும்போது முன் சென்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீ எவ்வளோ பாவம் பண்ணாலும் சரி, ஷிர்க்கு தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். அந்த ஷிர்க்கு கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த பூமியிலே நீ திருந்தக்கூடியவனாக இருந்தால் நான் மன்னிக்கிறேன், இதுக்கு மேலே அந்த பெரிய பாவங்கள் பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னோட கருணையை வந்து வெளிப்படுத்துகிறான். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அந்த நாளை வந்து நீ அஞ்சுக்கோ. எப்படின்னா, அந்த நரகத்தை பார்த்தா ஐயோ இந்த பாவத்துக்கு எனக்கும் இடைவெளி, நீண்ட தூரம் இடைவெளி இருக்கணுமே, இந்த பாவத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு அவன் ஆசைப்படுவான். ஏன்னா அதில் நரகத்துக்கு போகக்கூடியவங்க யார்? பாவம் செஞ்சவங்க. அப்போ அந்த பாவியில் ஒரு ஆளான ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த வருத்தம். மரணத்துக்கு பின்னாடி அது வருத்தப்படுறது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மரணத்துக்கு பின்னாடி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. மரணத்துக்கு பின்னாடி எந்த ஒரு பாவ மன்னிப்பு கிடையாது. ஸோ மரணத்துக்கு முன்னாடி நீ திருந்துறதா இருந்தால் திருந்திக்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அப்போ இந்த வசனங்களை கொண்டு நம்மளோட பாவமான செயல்களை வந்து திருத்தி கொள்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலிமா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வசனங்களை கொண்டாவது நம்ம என்ன பண்ணணும், திருந்திக்கிறதுக்காக முயற்சி செய்யணும். சரிங்களா? அதாவது இறைவன் வந்து மறுமையில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதில் வந்து சந்தேகம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை எல்லாம் சொல்கிறான். எப்படின்னா, மூசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் ஒரு மனிதனை கொன்று அவங்களுக்குள்ளே தர்கிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, தர்கிச்சிட்டு யார் இந்த மனிதனை கொலை செஞ்சா, யார் குற்றவாளி அப்படின்னு ஆய்வு செய்யும்போது, அப்போ இந்த விசாரணை வந்து மூசா நபிகிட்ட போவோம், மூசா நபி நமக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு, ஏன்னா அவர் அல்லாஹ் கிட்ட கேட்டு சொல்வார், இதில் வந்து குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து மூசா நபிகிட்ட போயிட்டு, மூசாவே இந்த மனிதனை கொன்ன குற்றவாளி யார் அப்படின்னு ஒன்று இறைவன்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்ட்டு அந்த ஒரு சம்பவம் நம்ம பார்ப்போம். அதுதான் ஒரு மாடை வந்து அல்லாஹ் பலியிட சொல்கிறது. அந்த சம்பவத்தில் லாஸ்ட்டாக அந்த காளைக்கன்றோட ஒரு பகுதி வாழை எடுத்து அந்த மனிதனோட சடலத்தை அடிக்கும்போது அந்த மனிதன் வந்து உயிர்ப்பித்து எழுந்து என்னை கொன்னவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செத்துருவான். அப்போ சாகும்போது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மனிதனை மறுமையில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது இவ்வாறு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு படிப்பினையாக, ஒரு உதாரணமாக, ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் இந்த இடத்துல காட்டுவோம். இதை சொல்லியும் இந்த யூதர்களுக்கு அது எவ்வித பயனும் அளிக்கலை. புராண நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது மாபெரும் அத்தாட்சி. அதே போல் இந்த அறிவியலில் மேம்பட்டவங்க, இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அல்லாஹ் அப்படியே விட்டுற மாட்டான். குரானை நம்பாதவங்களுக்கும்
அவங்க அறிவுபூர்வமாக நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் மூலியமாகவே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். எப்படின்னா 22வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மனிதர்களே, மரணத்தின் பின் எழுப்பப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நாம் தான் மண்ணிலிருந்தும் பின்னர் இந்திரிய துளிலிருந்தும் பின்னர் கருவறை சுவற்றில் ஒட்ட கொள்ளக்கூடியதிலிருந்தும் பின்னர் வடிவமைக்கப்பட்டதும் அல்லது வடிவமைக்கப்படாததுமான சதைப்பிண்டத்திலிருந்து உங்களை நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துவதற்காகவே இதை விவரிக்கின்றோம். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் நாடுபவற்றை கருவறைகளில் சரிப்படுத்துகின்றோம், பின்னர் சிசுவாக உங்களை வெளியேற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட வசனம் சுருக்கமாக நம்ம இதை முடிச்சிடறோம். அப்போ இந்த விஷயத்தை கொண்டு இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமையை நம்பிக்கை கொள்ளாத இந்த நவீன காலத்தில் வாழக்கூடிய இந்த மனிதர்களை கேட்டுக்குங்க. மறுமை பற்றி உங்களுக்கு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல எவ்வாறு படைக்கப்பட்டீங்க, நீங்கள் எவ்வாறு வந்தீங்கன்னு முதல்ல சிந்திங்கடா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறான். இந்த சிந்திக்கும் போது தான் இந்த இடத்துல என்ன உணரப்படுது, ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிற அந்த வரலாற்று சம்பவம் சொல்கிறான்ல, அதுதான் என்னது, ஒரு ஆணோட வெள்ளையணுவும் ஒரு பெண்ணோட வெள்ளையணுவும் சேரும்போது இந்த இடத்துல ஒரு சிசு ஒன்று என்ன ஆகுது, உருவாகுது, ரத்தக்கட்டியாக மாறுது. அந்த ரத்தக்கட்டி ஒரு சதை துண்டாக மாறுது, அந்த சதை துண்டு ஒரு அட்டைப்பூச்சி போல் மாறுது. அந்த அட்டைப்பூச்சி அது தாயோட சத்தெல்லாம் உறிஞ்சி அது ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாகவோ ஒரு வடிவத்துக்கு வந்து அது சில காலங்களுக்கு வந்து தாயோட கருவறையில் வந்து என்ன பண்ண பாதுகாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், வெளியேற்றுறான் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம். அப்போ இதன் மூலிமா என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்து என்று எவ்வளோ நாள் வருது, ஒரு 100 வருஷமா, இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்ல முடியுமாங்கிறத இங்கே கேள்வி. இன்னும் எப்படி தெளிவாக உங்களுக்கு விவரிக்கிறது அப்படின்னா, ஒரு டாக்டர்னா அந்த டாக்டர் வந்து ரத்தத்தை பார்த்து இந்த ரத்தத்தில் வந்து சர்க்கரை இருக்குது, இந்த ரத்தத்தில் வந்து மஞ்சக்காமாலை இருக்குது, இந்த ரத்தத்தில் HIV இருக்குது, இந்த ரத்தத்தில் இந்த நோய் இருக்குன்னு பார்த்த உடனே அவங்களால சொல்ல முடியாது. அப்போது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இந்த ரத்தத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ரத்தத்தில் எனக்கு இந்த ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா அந்த ரத்தத்தை சேகரித்து அந்த ரத்தத்தை என்ன கொண்டு போவாங்க, ஒரு லேபுக்கு கொண்டு போவாங்க. அந்த லேபுக்கு கொண்டு போய் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து சில கெமிக்கல் ஆட் பண்ணி அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆய்வு செஞ்சு அந்த ரத்தத்தில் என்ன சொல்யூஷன் தேவையோ அதை கொண்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சொல்யூஷனுக்கு வருவாங்க. ஸோ இந்த கருவிகள் இல்லாமல் ஒரு டாக்டரால் ஒரு மஞ்சக்காமலையோ இல்லை HIV-யோ இல்லை இந்த பிளட்டு A குரூப்பா B குரூப்பா C குரூப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களால சொல்லவே முடியாது. அப்போ அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது என்னது, கருவி தானே. அப்போ இந்த கருவிகள் இல்லாமே தான் இந்த விஷயத்தை அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், ஒரு குழந்தையோட வளர்ச்சி பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல பேசுகிறான். அப்போ இந்த கருவிகள் இல்லாமல் ஒரு அல்ட்ராசவுண்டு வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட வளர்ச்சியை வந்து டாக்டரால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதுல்ல. அப்போ தெரிஞ்சுக்கணும், உங்கள் படைச்ச இறைவனால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ் இந்த வசனங்களில் இவ்வளோ ஆதாரபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உங்களுக்கு விளக்கி தெளிவுபடுத்தியும் நீங்கள் வந்து இதில் சந்தேகத்தில் தான் இன்னும் இருக்கீங்க அப்படின்னா அல்லாவே உங்களை வழிகேட்டில் விட்டுட்டா வேறு யாரும் உங்களை நேர்வழி செலுத்தவே முடியாது. அப்போ இறை நிராகரிப்பில் தான் நீங்கள் இன்னமும் நிற்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே முடிவு செஞ்சுக்கிங்க, நீங்களே நரகத்தை வாண்டடாக அல்லாஹ்கிட்ட கேட்குறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி இறைவனை வந்து நம்பிக்கை கொள்ளலைன்னா அன்றைக்கி வருத்தப்படுவீங்க, ஏன்டான்னு அல்லாவை நம்பிக்கை கொள்ளலை. அப்போ இதுலேருந்து முடிவு செஞ்சுக்கணும், இன்றைக்கி வந்து நரகங்கிறது அல்லாவே கொண்டு போய் இன்றைக்கி நரகத்தில் வந்து யாரையும் வேதனைப்படுத்தி சந்தோஷப்பட போகிறதில்ல. இந்த நரகத்தை வந்து வாண்டடாக மனிதனாக தான் கேட்டு அதில் போய் நுழைகிறான். இந்த நிராகரிப்பின் காரணமாக மனிதனே என்ன பண்ணுறான், எனக்கு நரகத்தை தான்னு சொல்லி அவனாக வாண்டடாக போய் நின்றுட்டு நாளைக்கு மறுமையில் வருத்தப்படுவான். ஆஹா, நான் அல்லாவை வந்து நம்பிக்கை கொள்ளாமல் இருந்துட்டேனே, அல்லாவோட கட்டளையை வந்து தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டேனே, அல்லாவோட கட்டளைக்கு கட்டுப்படாமல் விட்டுட்டேனேன்னு சொல்லி அன்றைக்கி அவன் வருத்தப்படுவான், அன்றைக்கி அவன் கவலைப்படுவான். அப்போ அன்றைய நாள் அவனுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. அதனால தான் இந்த குர்ஆன் வசனங்களை வந்து அல்லாஹ் எப்படிப்பட்டதாக இறக்கியிருக்கின்றான், நம்பிக்கை கொள்வோருக்கு நன்மாராயமாகவும் நிராகரிப்பாளர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இந்த வேதத்தை அல்லாஹ் வந்து நம்ம இறக்குனதா அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அறிவாளியா இல்லை முட்டாளா அப்படிங்கிறது உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் முடிவு செஞ்சுக்குங்க. அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற முறையில் நீங்கள் முடிவு செஞ்சுக்குங்க, சரிங்களா. ஆக உறுதியான ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவனாகி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.